கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஒரு நாடகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல உவமைகளை சொல்லியிருக்கிறார். அந்த உவமைகள் ஒவ்வொன்றும் இறையேசுவின் ஆளுகளுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறது. இந்த அன்பின் நாட்களுக்குள்ளாக, ஆண்டவருடைய வருகை நாட்களுக்குள்ளாக இருக்கிற நாம், ஆண்டவரின் வருகை நம்மை இறையேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறது. இப்பொழுது நாம் ஒரு உவமையை பார்க்க இருக்கிறோம். அது வெறும் உவமையாக அல்லாமல் அது நம்மை அழைத்து செல்கின்ற உண்மைகளை, இறையரசின் தகவல்களை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். எனவே நாடகத்தை மகிழ்ச்சியோடு பாருங்கள், பொறுமையோடு பாருங்கள், அதில் உள்ள ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ளுங்கள். மைக் 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 வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாங்க வாங்க. மைக் தம்பி. வாங்க வாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாரும் வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. வாங்க. வாங்க. சகோதர சகோதரிகளே உட்காருங்க. கடிச்சிக்கிற மாதிரியே இருக்கு. கடிச்சிக்கிற மாதிரியே இருக்கு. பிரமாதம் பிரமாதம். என்ன பிலிப், இவா நான் இன்றைக்கு இரவு ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணிக்கிறேன். அதனால கொஞ்சம் திராட்சை எடுத்துக்கோ. எனக்கு இன்னும் கொஞ்சம் திராட்சை வேணும். இன்னைக்கு இரவு எல்லாரும் அமர்ந்து ஒரு பெரிய விருந்தை கொண்டாடணும். சரி ஐயா, தோட்டத்தில் உள்ள சிறந்த கனிகளை எடுத்து அது மூலம் தயாரித்த திராட்சை ரசத்தை வைத்து ஒரு விருந்தை நான் ஏற்பாடு செய்துள்ளேன் ஐயா. என்ன இது? மைக் கொடுக்கணும் கரெக்டா. சரி சார். பிலிப், இங்க வா. ஒரு சீக்கிரம் வா. சொல்லுங்க ஐயா. என் வாசலுக்கு வெளியே இந்த மோசமானவன் இருப்பார். இவன் ஏன் தினம் தினம் இந்த நாய்களோடு இங்கே அமர்ந்திருக்கிறான்? இவனுக்கு நான் ஏன் கடன் விடவில்லையே? இவன் விழுந்து சாப்பிட வேண்டியதானே? ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரியா. அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாமா ஐயா? சீ, இவனுக்கு உணவா? இவனுக்கு ஏன் நான் கொடுக்க வேண்டும்? இவன் தனது தேவைகளை சொந்தமான சம்பாத்தியத்தில் நிறைவு செய்து கொள்ளட்டும். என் உழைப்பை இவனுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும்? இந்த பிச்சைக்காரனுக்கு கொடுப்பதற்கு நீ வேற சொல்கிறாயா? ஓ ஆண்டவரே, நான் செல்வத்தை கேட்கவில்லை. என்னை காப்பாற்றிக் கொள்ள உம் சித்தமான இருந்தால் மாத்திரம் என்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு துண்டு உணவு மாத்திரமே எனக்கு கொடுங்கள். இது என்ன? என்னுடைய செல்வத்தை இவனுக்கு கொடுப்பதற்காகவா நான் சம்பாதித்து இருக்கிறேன்? இனிமையான விருந்து. எல்லாம் குடிக்க முடியாம குடிக்கிறாங்களா? எல்லாம் குடிக்க முடியாம குடிச்சிட்டு இருக்காங்களா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா?
இருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள் விமர்சனம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த இருளிலிருந்து நெருங்கி வரும் அந்த மனிதர் யார்? ஒரு ஏழை குளிர் இதனை பார்க்கலாம். எங்களிடம் கொஞ்சம் உணவு தான் இருக்குது. அதை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். நீங்க தேவையோடு இருக்கீங்க. சகோதரரே, உங்களுக்கு உணவு கொடுப்பது எங்களுடைய கடமை. ஜூம் அவனுக்கு நன்றி, எனக்கு உணவு அறிந்தது. பயப்படாதீர்கள். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அதுக்கு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய கிறிஸ்து. குழந்தை கதைக்குள்ளில் சுற்றப்பட்டு தொழுவத்தில் கிடந்திருப்பதை பார்ப்பீர்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே அவருடைய தயவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவருக்கு அமைதி உண்டாகும். தேவதூதன் என்ன சொல்கிறார்? தேவதூதர்கள் 1000 ஆண்டு நாம் காத்திருந்த அந்த எதிர்பார்ப்பை குறித்து சொல்லுகிறார்கள். கடவுள் நம் உலகத்தை அழகாக படைத்தார். ஆனால் மனிதர்களாகிய நாம் அதை சீர்குலைத்து விட்டோம். ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே இரக்கமுள்ள தகப்பன் எல்லாருக்கும் உடைய கிருபையை கொடுத்து கர்த்தர் காத்துக் கொள்வாராக. ஆனாலும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று உலகத்தை படைத்த கர்த்தர் நாம் சிறுமையாக இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாவற்றிலும் அவர் தேவனாய் இருந்து பிறக்க போகிற மேசியா என்னும் குழந்தை குறித்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேற காத்திருக்கிறது. அதை நிறைவேற காத்திருக்கிறபடி அதை குறித்து தான் அவர் சொல்லியிருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. ஏசாயா தீர்க்கன் சொன்னதை நிறைவேறி நானும் உங்களுடன் வருகிறேன். ஒருவேளை அவர் மூலமாக என் துன்பத்திற்கும் ஒரு வழி கிடைக்கும். அட்ரஸ் வந்துடாது. ராஜாக்களின் ராஜா 700 ரூபாய் பிறந்தது. கடவுளின் வழிகள் எவ்வளவு அற்புதமானவை. அவருடைய
வானத்துக்கும் பூமிக்கும் அரசர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துள்ளார். என்னை போலவே இந்த குழந்தையும் நான் பார்க்கிறேன். நான் எப்படி உணவுக்கும் உடையுக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறேனோ அது போலவே இந்த குழந்தையும் நான் பார்க்கிறேன். ஆஹா, இது அல்லவா கடவுளின் மகத்துவம். அது லைவ் அது ஆனா கூட்டம் வலிவிட்டு உட்காருங்கடா.
இயேசுவே என்னையா கூப்பிட்டு? உண்மைதான். இன்று உன் இல்லத்தில் நான் தங்க வேண்டும். ஏன் வீட்டுலா? வாங்க இயேசுவே, உங்களை நான் மகிழ்ச்சியோடு கூப்பிட்டு போறேன். இயேசுவே, இந்த மக்கள் எப்போது என்ன குள்ள சகையு, குட்ட சகையு, மட்ட சகையு அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசுறாங்க. நம்ம படியும் அப்படியாக உள்ளதே. அப்படித்தான். என்ன செய்வது, வேற வழி இல்லையே. நான் என் ஆஸ்தியின் பாதியை இந்த மக்களுக்கு கொடுத்துறேன். அப்புறம் நான் யாரிடத்தையாவது அநியாயமா வாங்கியிருந்தேன்னா அதை நாளத்தனையா திரும்ப கொடுக்குறேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உள்ளது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே உலகத்திற்கு வந்தார். இயேசுவே, நான் என் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டிருக்கேன். என் வீட்டுல ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்து அந்த விருந்துல கலந்துக்கணும். கண்டிப்பாக லாசரு, நீங்க தான் முதல்ல என் விருந்துல பங்கு கொள்ளணும். சரியா? எல்லாரும் என் விருந்துல பங்கு கொள்ளுங்க, எடுத்துக்கோங்க. மெதுவா சாப்பிடுங்க, தொண்டையில முழுங்கிடும். ரசத்தை குடிச்சிட்டு மட்டை ஆயிடாது. நல்ல வேலை, இயேசுக்காரங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா உபசாரம் பண்ணினேன். யாரும் ஜூஸை குடிச்சிட்டு திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு மட்டையாகி கட்டையாகி உட்காரல. ரொம்ப சந்தோஷம். போய்க்காங்க. சகையத்துக்கு விருந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அநேக ஏழை எளிய மக்களையும் அழைத்திருக்க விதம் எனக்கு இன்னும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஐயா, ஆண்டவரே, சகேயு என்னையும் இந்த விருந்துக்கு அழைத்திருந்தார். நான் உங்களை சமூகத்தில் பல பேரால் ஒதுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பாலகனாக உங்களை சந்தித்து ரட்சிப்பின் ஒளியை பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது சமூகத்தில் பல பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வயோதிபராக உள்ளேன். மிக்க மகிழ்ச்சி. பிதா உங்களை ஆசீர்வதிப்பார். என் தந்தையா ஆபிரகாமே, என் மீது கருணை காட்டுங்கள். என் மீது கருணை காட்டுங்கள். அந்த லாசருவின் திரளை தண்ணீரில் நனைத்து என் நாளை குளிர செய்ய அனுப்புங்கள். இந்த வேதனை, இந்த வேதனை, இந்த சாதனை, இந்த சாதனை தண்ணீர்
மகனே, உன் தொனியில் சிறிதளவும் வருத்தம் இருப்பதாக தெரியவில்லை. பூமியிலே நீ சந்தோஷமாய் வாழ்ந்திருந்தாய். இந்த லாசரோ மிகவும் கஷ்டப்பட்டான். ஆனால் ஒரு நாள் கூட நீ அவனை நினைத்து பார்க்கவே இல்லை. இப்பொழுது உனக்கு ஒரு வருத்தம் வந்தவுடனே யாராவது உனக்கு உதவ மாட்டார்களா என்று நினைக்கிறாய். இப்பேற்பட்ட எதிர்பார்ப்போடுதான் இந்த லாசருவும் வீட்டு வாசலரையே வாழ்ந்து வந்தான். தண்டனை பெற்ற பிறகும் கூட லாசரு வந்து உனக்கு வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயே ஒழிய நீ அவனுக்கு செய்த செயல்களுக்காக அவனை மன்னிப்பதாகவோ மறப்பதோ மன்னிக்கவோ உன் எண்ணமாக இல்லை. மகனே, சகோதரர்கள் வாழ்வு அவர்களை பொறுத்தது. அவர்களும் உன்னை போல் வாழ்ந்தால் உன்னிடத்தில் வந்து விடுவார்கள். அதை யாரும் தடுக்க முடியாது. கடவுள் நமக்கு ஏன் செல்வங்களை கொடுக்கிறார் தெரியுமா? அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்பதுதான். ஆமோஸ் தீர்க்கன் சொல்லுகிறார், உங்கள் ஜெபங்களும் பாடல்களும் எனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நமக்கு கிடைத்த செல்வங்கள் நீதியை செய்யவும் நியாயத்தை நிலைநாட்டவும் துன்பப்படும் மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் உதவுவதுமே. இதையே உண்மையான பக்தி என்று கூறுகிறார். நமக்கு கொடுத்த செல்வங்களை நாம் பிறருக்கு கொடுத்து நாம் மகிழ்ந்திருப்பது போல அவர்களையும் மகிழ்விக்க வேண்டுமே தவிர நாம் அதை ஆசீர்வாதமாக எண்ணி நாம் மட்டுமே அதை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. மகனே, மோசேக்கும் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காத அவர்கள் மரித்தவர் உயிர்த்தெழுந்து போனாலும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். மகனே, இரு செல்வந்தர்களை நாம் இங்கு கண்டோம். செல்வந்தர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை விட கடினமானது என்று சொன்னார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு பணக்காரன் லாசருவை போன்ற கடவுளை மட்டுமே நம்பி இருக்கும் வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்த மனிதனை கண்ணோக்கி பார்க்கவில்லை. தன் சுயநலத்தை மட்டுமே தேடினான். மற்றொருவராகிய சகேயு ஆண்டவரின் போதனைக்கு கீழ்ப்படிந்து தன் உடைமைகளை பகிர்ந்து இறையரசில் பங்கு பெற்றார். கிறிஸ்துவின் பிறப்பில் தாழ்மையானவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், பெருமையுள்ளவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள். தொழுவத்தில் உள்ள குழந்தை அரண்மனையில் அல்ல, வறுமையில் பிறந்து கடவுளின் அன்பு அனைவருக்கும் உரியது என்பதை காட்ட உலக ரட்சகர் பிறந்துள்ளார். உண்மையான செல்வம் உலக பிரகாரமான பொருட்களின் மூலம் அல்ல, கருணை, பணிவு மற்றும் அன்பில் இருப்பதை நமக்கு நினைவுறுத்துகிறது என்பதை உணர்ந்து
அதன்படி செயல்படுவோம். லாசருக்களை ஏற்போம், இழப்பு